வாழும் காலத்தில் தான் வாழும் ஊர் மக்கள் ஒன்று கூடி ஒரு மனிதனுக்கு விழா எடுத்து பாராட்டு செய்வது என்பது அரிதானது. அந்த வகையில் சிவகங்கை மக்களால் பாராட்டு விழா காணும் சிவகங்கை மண்ணின் மைந்தர் திரு வி. ராஜசேகரன் பல்லாண்டு காலம் வாழ்ந்து மக்கள் தொண்டாற்ற எல்லாம் வல்ல இறையருளை பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம் என்று வாழ்த்துகிறார் திரு பொன்னம்பல அடிகளார். தமிழகத்தில் பல எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் உருவாக்கியவர் அவர். சிவந்த கண்கள், தூக்கிச் சீவிய நரைத்த முடி, கையை கிழித்து விடும் கஞ்சி முரமுரப்பு கதராடை, கம்பீரமான உருவம், யாரையும் பார்த்தவுடன் கும்பிட வைக்கும் பாந்தமான தோற்றம். இதுதான் அண்ணன் வி. ராஜசேகரன். 1969-70களில் சிவகங்கையை சுற்றியுள்ள பள்ளிக்கூடங்களுக்கு சென்று ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர்களை அழைத்து, நீதான் சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர், நீதான் செயலாளர் என்று அங்கேயே அவர்களை நியமனம் செய்தவர். அந்த மாணவர்களோடு உடனிருந்து அவர்களை சுவர் விளம்பரங்கள் செய்ய வைத்து அப்படியே அவர்களின் உள்ளத்தில் இடம் பிடித்து அவர்களை நண்பனாக்கிக் கொண்ட ஒரு தலைவர் ராஜசேகரன். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று நண்பர்கள் கேட்டால், இன்றைய மாணவர்கள்தான் நாளைய வாக்காளர்கள். நாளை நான் நகர்மன்ற தலைவர் தேர்தலில் போட்டியிடுகிற போது இவர்கள் வாக்காளர்களாக வருவார்கள், எனக்காக வேலையும் செய்வார்கள், வாக்களித்து என்னை வெற்றி பெறவும் செய்வார்கள் என்று தொலைநோக்கு பார்வை பார்த்தவர் ராஜசேகரன். அதேபோல் தன்னுடைய இளவயது நண்பர்களை சைக்கிளில் அமர வைத்து சிவகங்கை நகரில் 100 போஸ்டர்கள் ஒட்ட வேண்டிய முக்கிய இடங்களை அவர்களுக்கு காட்டிவிடுவார். அவர்களை சிவகங்கை அண்ணன் இக்பால் கடையில் இரவு புரோட்டா சாப்பிட வைத்து போஸ்டர் ஒட்ட அனுப்பிவிடுவார். மறுநாள் காலை மீண்டும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு 100 போஸ்டரும் ஒழுங்காக ஒட்டியிருக்கிறதா என்று ஒரு சுற்றி பார்த்து கொள்வது அண்ணன் ராஜசேகரனின் வழக்கம். இதுதான் தலைமையின் குணாதிசயம். தான் மட்டும் வளராமல் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் வேலைகளை சொல்லிக் கொடுத்து அவர்களையும் வளர்த்து விடுகிற சாதுரியம் அது அண்ணன் ராஜசேகரனின் வழக்கம். சிவகங்கை ஒன்றியம், சிவகங்கை நகராட்சி, காளையார் கோயில் ஒன்றியம் என்று சிவகங்கை சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட அத்தனை கிராமத்துக்கும் கிராமத்தின் பெயரிட்டு அண்ணன் ராஜசேகரனிடம் ஒரு நோட்டு இருக்கும். அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்தால் அந்த ஊரில் யாரெல்லாம் காங்கிரஸ்காரர்கள், அவர்கள் என்னவெல்லாம் நிகழ்ச்சி செய்திருக்கிறார்கள், அடுத்த நிகழ்ச்சி வைத்திருக்கிறார்கள், அவருடைய தகப்பனார் பெயர், தொடர்பு எண் என டோட்டல் டேட்டாவே அதில் இருக்கும். கட்சிகளையும் கடந்து பொதுமக்களையும் அதே அளவில் தொடர்பில் வைத்திருந்த ஒரு தலைவர் ராஜசேகரன். 1980இல் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ராஜசேகரன். அடுத்த தேர்தலில் அவர் மீண்டும் போட்டியிடவில்லை. ஆனால் 5 எம்எல்ஏக்களையும் 4 எம்பிக்களையும் உருவாக்கினார். அப்போது சிவாஜி ரசிகர் மன்ற தலைவராக ராஜசேகரன் இருந்தபோது காங்கிரஸ் கட்சியில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கான ஒதுக்கீடு தரப்பட்டது. அந்த ஒதுக்கீட்டில் மன்றத்து பிள்ளைகள் சிலரை எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் நிறுத்தி ஜெயிக்க வைத்ததில் அண்ணன் ராஜசேகரனுக்கு பெரும்பங்கு உண்டு. அப்போது சீட்டு ஒதுக்கீட்டில் பிரச்சனை ஏற்பட்ட போது நடிகர் திலகத்தின் பிரதிநிதியாக அன்றைய கர்நாடக முதலமைச்சர் குண்டுராவை சந்தித்து அவர் மூலம் தலைவர் ராஜீவ்காந்தியிடம் பேசி பிரச்சனையை சிக்கலின்றி முடித்தவர் ராஜசேகரன். 1969இல் நகர்நல முன்னணி என்ற பெயரில் தன் வயதையொத்த இளைஞர்களையெல்லாம் திரட்டிக்கொண்டு சிவகங்கையில் மக்கள் நலப்பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் ராஜசேகரன். சிவகங்கை ராஜாவான சுப்பிரமணிய ராஜாதான் இவருடைய துடிப்பான ஆற்றலை பார்த்து இவரை காங்கிரஸில் இணைத்து தன்னுடைய தளபதியாக அமர்த்தி கொண்டார். 1971இல் தனது 19வது வயதில் சிவகங்கை நகர்மன்ற உறுப்பினராக அடியெடுத்து வைத்தவர் அண்ணன் ராஜசேகரன். 1975இல் சிவகங்கை நகர்மன்றத்தில் ஏற்பட்ட குழப்பமான சூழலானது இவரை நகர்மன்ற தலைவராக இருக்கையில் அமர வைத்தது. அந்த சமயத்தில் இவர் தந்த வரியில்லா பட்ஜெட் மிகவும் பிரசித்தம். வாழப்பாடியார் தமிழக காங்கிரஸ் தலைவராகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்த காலங்களில் அவரின் தளபதியாக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டவர் ராஜசேகரன். 2001இல் சிவகங்கை ஒன்றிய பெருந்தலைவராக கை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2006இல் சிவகங்கை சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வாய்ப்பினை எதிர்பார்த்தார். ஆனால் தொகுதி கூட்டணி கட்சிக்கு போய்விட்டது. அதனால் சுயேட்சையாக போட்டியிட்டார் ராஜசேகரன். சீப்பு சின்னத்தில் போட்டியிட்டு எல்லோரும் மிரளும் விதமாக அந்த தேர்தலில் சுமார் 35,000 வாக்குகளை வாங்கி தனது மக்கள் செல்வாக்கை நிலைநிறுத்தி காட்டினார் ராஜசேகரன். இன்று வரை திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வரும் அண்ணன் ராஜசேகரன் காங்கிரஸை முன்னிறுத்த வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆசையோடு வளம் வந்து கொண்டிருப்பவர். சொந்த மண்ணில் இவரை நாம் சரிவர பயன்படுத்தி கொண்டிருந்தால் இந்த கட்சிக்கான பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலாளர்
அவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் இந்த இயக்கத்தின் மீது உள்ள ஈர்ப்பின் காரணமாக தன்னால் ஆன மக்கள் பணிகளை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். சிவகங்கை அரசியல் களம் எத்தனையோ அரசியல்வாதிகளை கடந்து வந்திருக்கிறது. ஆனால் பின்தங்கிய மாவட்டம் என எல்லோரும் சொல்லுகிற சிவகங்கையை தொழில்துறையில் வேலை வாய்ப்பில் முன்னோடி மாவட்டமாக மாற்றுகிற முயற்சியில் வெற்றி கண்டவர் நம் மூத்த அரசியல் தலைவர் ராஜசேகரன். தன்னுடைய சகோதரரின் அம்மையப்பர் நிறுவனங்கள் துவங்குகிற தொழிற்சாலைகளை எல்லாம் சிவகங்கையை சுற்றியே அமைக்க வைத்து இந்த பகுதியின் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாம் சிவகங்கையை அதிகம் நேசிக்கிற நபர் என்றும் இந்த மக்களோடு தாம் இரண்டர கலந்தவர் என்றும் நிரூபித்தவர் அண்ணன் ராஜசேகரன் என்பதை யாராலும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது. இதன் மூலம் இந்த மாவட்டத்தை வளர்ந்த மாவட்டமாக மாற்ற அவர் மேற்கொண்ட முயற்சிகளை நாம் பாராட்டியே தீர வேண்டும். 85 வயது நிறைவுக்கான பாராட்டு விழா, 70 ஆண்டு பொது வாழ்க்கைக்கான பாராட்டு விழா என்பதையெல்லாம் கடந்து சிவகங்கை பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி ஒரு மலர்ச்சி ஏற்படுத்தியதற்கான பாராட்டு விழா என்பதே மிக முக்கியம். இதன் மூலம் பல குடும்பங்களுக்கு அவர் வாழ்வாதாரமாக விளங்கியிருக்கிறார். இந்த பாராட்டு விழா பலருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர ஓர் உந்துதலை ஏற்படுத்தினால் அதுவே இந்த பாராட்டு விழாவுக்கு கிடைத்த வெற்றி. வாழ்க அண்ணன் ராஜசேகரன், வளர்க அவருடைய பணிகள் என்று வாழ்த்துவோம். இவன் ஒய் பழனியப்பன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கத்தன், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை.